கிளாஸ் 12 மேக்ஸ் சமச்சீர் கல்வி சாப்டர் 1 எக்ஸசைஸ் 1.1ல 11th சம் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. 2x2 மேட்ரிக்ஸு. ஷோ தட் ஏ டிரான்ஸ்போஸ் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ, இந்த மேட்ரிக்ஸ் நமக்கு கிடைக்கணும். ஓகே, நம்ம டேரெக்டாக சம் போயிடலாம். ஃபஸ்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் வேணும், ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஏ டிரான்ஸ்போஸ்னால் என்னது? ஃபஸ்ட் ரோவை ஃபஸ்ட் காலமில், செகண்ட் ரோவை செகண்ட் காலமில் எழுதுறது தான் ஏ டிரான்ஸ்போஸ். அப்போ ஃபஸ்ட் ரோ வேல்யூவை ஃபஸ்ட்டு காலமில் எழுதிடுறோம், செகண்ட் ரோ வேல்யூவை செகண்ட் காலமில் எழுதிடுறோம். ஸோ ஆன்சர் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏ இன்வர்ஸுக்கு ஃபார்முலா என்னது? 1/டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ. ஓகே, அப்போ டிட்டர்மினன்ட் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இங்கே நம்மளோட கொஸ்டின் நீங்கள் எழுதிக்கலாம். 1 tan x மைனஸ் tan x 1. ஓகே, இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கணும்னா என்ன பண்ணுவோம்? இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம். 1 மைனஸ் இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம். இதில் ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ இந்த மைனஸ் இந்த மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ஆகிடும். tan x இன்ட்டு tan x tan ஸ்கொயர் எக்ஸ். ஓகே, டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன வேணும்? அட்ஜாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணும். அட்ஜாயிண்ட் ஏ. அட்ஜாயின் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? இந்த மேட்ரிக்ஸுக்கு இந்த ரெண்டு பொசிஷனை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஸோ ரெண்டுமே ஒன்று தான் இருக்குது, மாற்றி போட்டாலும் ஒன்று தான். அடுத்து இந்த பொசிஷன் இது ரெண்டையும் என்ன பண்ணணும்? சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணணும். ஓகே, இங்கே ப்ளஸ் இருக்குது கொஸ்டினில், அப்போ இங்கே மைனஸ் போடணும். கொஸ்டினில் இந்த டேர்முக்கு மைனஸ் இருக்குது, அப்போ நம்ம இங்கே ப்ளஸ் போட்டுக்கிறோம். அவ்வளோதான், அட்ஜாயின் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இதை நம்ம சால்வ் பண்ணிடலாம். A inverse substitute பண்ணிரும். 1/determinant A value is 1 plus tan square x into adjoint A value is 1 minus tan x tan x 1. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க கொஸ்டினில்? A டிரான்ஸ்போஸையும் A இன்வர்ஸையும் மல்டிபிள் பண்ணால் இந்த வேல்யூ கிடைக்கணும். ஓகே, கிடைக்குதான்னு செக் பண்ணலாமா? ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் வேல்யூ என்னது நமக்கு? 1 மைனஸ் tan x இன்ட்டு 1. ஓகே, இதோட நம்ம ஏ இன்வர்ஸ் வேல்யூ எழுத போகிறோம். இதுதான் ஏ இன்வர்ஸ். வெளியில் இருக்கிற டேர்முங்கிறனால அதை நம்ம இங்கேயே எழுதிப்போம். 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் எக்ஸ். மேட்ரிக்ஸை மட்டும் இந்த இடத்துல எழுதிக்கலாம். 1 minus tan x 1. இதுக்கு மீனிங் என்ன? இந்த மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ணணும். ஓகே, வெளியில் இருக்க டேர்ம் அப்படியே இருக்கட்டும். உள்ளே இருக்கிறத எப்படி மல்டிபிள் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ரோ வித் ஃபர்ஸ்ட் காலம். ஸோ 1 into 1 1 minus tan x into tan x minus tan square x. Next 1 into minus tan x minus tan x minus tan x into 1 minus tan x. Next second row with first column. Tan x into 1 tan x 1 into tan x tan x. Next second row with the second column. So tan x into minus tan x minus tan square x 1 into 1 1. Okay, இப்போ என்ன பண்ணிடலாம்? இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்குவோம். ஃபர்ஸ்ட் டேர்ம் சிம்பிளிஃபை ஆகி தான் இருக்குது. இங்கே மைனஸ் tan x மைனஸ் 2 tan x. இதுக்கு என்ன மீனிங்? -1 tan x பக்கத்தில் ஒன்றுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ -1 -2 அதுதான் இப்படி வந்திருக்கு. ஸோ tan x 2 tan x. இது ஃபஸ்ட்டு டேர்ம் எப்போ நெகட்டிவாக இருக்க வேண்டாம். ஸோ இதை ஃபஸ்ட் எழுதிப்போம். 1 minus tan ஸ்கொயர் எக்ஸ். ஓகே, இப்போ சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்? இந்த டிவிஷன் ஒவ்வொரு டேர்மோடையும் டிவைட் பண்ணிடலாம். 1 minus tan square x
டிவைடட் பை இங்கே வெளியில் இருக்க டேர்ம் ஒவ்வொரு டேர்மோடையும் நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணால் என்னதாயிடும், இந்த டிவைடு டேர்ம் இப்படி கீழே வந்துடும். செகண்ட் டேர்ம் மைனஸ் 2 tan x டிவைடட் பை இந்த வெளியில் இருக்க டேர்ம் 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் எக்ஸ். நெக்ஸ்ட் டேர்ம் 2 tan x டிவைடட் பை வெளியில் இருக்க டேர்ம் 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் எக்ஸ். 1 மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் எக்ஸ். இந்த ஃபார்முலாஸ்லாம் நம்ம எங்கேயாவது பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் நம்ம 10th 11th ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலாஸில் படிச்சிருப்போம். ஸோ இது என்ன ஃபார்முலா? 1 மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் எக்ஸுக்கு ஃபார்முலா cos 2x. அதே தான் இங்கே இருக்கா? அப்போ இங்கேயும் cos 2x. நெக்ஸ்ட்டு இதுக்கு நம்ம படிச்சிருக்கோம் 2 tan x டிவைடட் பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் எக்ஸுக்கு ஃபார்முலா sin 2x. அதே தான் இங்கே இருக்குது, ஆனால் எக்ஸ்ட்ரா இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ நம்மளும் மைனஸை மட்டும் போட்டுட்டு sin 2x. இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண சொன்ன கொஸ்டினை பாருங்கள், இதே தான் நமக்கும் வந்திருக்கு. எஸ், சேம் ஆன்சர் கிடச்சிருக்கு. எதை பண்ணும்போது கிடச்சிது? ஏ டிரான்ஸ்போஸையும் ஏ இன்வர்ஸையும் பண்ணையில் கிடச்சிச்சு. ஸோ ஹென்ஸ் proved. That's all.